ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குளிக்க வந்திருக்கோம். எங்கள் ஊர் பாபநாசத்துக்கு குளிக்க வந்திருக்கோம். பாருங்க, தண்ணி பாருங்க. அப்படியா? ஐயோ, வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம். எங்கள் ஊர் தண்ணி எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் இருக்கும் தண்ணி உள்ளே இறங்கினாலும் வெளியில் வர மனசு வராது. கத்தாதீங்க, தயவு செஞ்சு கத்தாதீங்க. நீ பைக்லேயே வர? பைக்லையா? ஏன் இடம் இல்லையா? வரியா சீதா? வரியா குளிக்க? வரியா? சரி, ஓகே. கிடைக்காதா? பெட்ரோல் போட்டாச்சு நேத்து. உங்களுக்கு முன்னாடி தூரமா வருவான்னு நினைக்கிறேன் இங்க, அதனால கவர் ஆகல. அமைதியான வரும்போது எங்க ஊர் பாபநாசம் வந்து விட்டது. தண்ணி ரொம்பலாம் இல்லையா சித்தி? நிறைய இருக்கா? தண்ணி நிறையவா இருக்கு. கரெக்டாக இருந்துச்சு. என்ன பாப்பா, மெதுவாக வாங்க, இறங்குங்க. சித்தப்பா நடந்து வராங்க, கூட்டு வர போல. சித்தப்பா நடக்க விட்டுட்டோம். துணி எல்லாரும் அழுகு துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதனால நான் வாங்க போகலாம், முன்னாடி போகலாம். பாப்பா, நீ இங்கே வந்தால் தான் உன் மூஞ்சி தெரியாது, என் பக்கத்தில் வந்தா. ஆனால் உன் பின்னாடி தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. எங்கே தனியாக போகிறாங்க? சோப்பு தான் அங்கே போடுங்க, இல்லைன்னு கீழே போடுவோம். கடைசியில் இங்கே தான் குளிக்க போகிறோமா? இந்த இடம் பேர் என்ன பேர்? இது இந்த இடம் பேர் என்ன பேர் கலக்கா? தலையணையா? தலையணை அங்கெல்லாம் இருக்கு. தாளை 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 அங்கே ஒரு தாளை இருக்குது, இங்கே ஒரு தலை தாளையா? இது தாளை. கொஞ்சம் உள்ள தள்ளி போனால் இழுத்துட்டு போயிடும். ஆமாம். முங்குங்க முங்குங்க. அவன் மறைச்சிட்டான். முங்க முங்கு.
முங்கு பாப்பா முங்கு பாடி நீ எங்கள் வீட்டு சின்ன வாள் இருக்கே எந்த பயம் கிடையாது. தண்ணி விட்டால் தண்ணிக்குள்ளே உள்ளே ஓடிடுவான் போல இருக்கு. செல்வின் ஹாய் சொல்லு. செல்வின் மாமா துண்டு. செல்வின் சோப் போடுற ஆளை பாருங்களேன். துணி சோப் போடுற ஆளை பாருங்க. துணியெல்லாம் துவைச்சி நான் வந்து தண்ணி வடிய வச்சுருக்கேன். இந்த கட்டைப்பையை கழுவி வச்சுருக்கேன். எங்கள் ஊர் தண்ணியே சூப்பராக அழுக்கு போவோங்க. நம்ம ஊரில் வாஷிங் மிஷினுக்கு துவைக்கிறது அழுக்கே போகாது. குருட்டழுக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் சித்தி. எங்கள் அக்காவும் அங்கே துணி துவைச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா அவங்களுக்கு குளிக்கணும்னு ஆசை வருதா? செம்ம ஜில்லுன்னு இருக்குது. நாங்கள் இங்கெல்லாம் குளிக்க போகிறோம். துணி துவைச்சாச்சு. வந்த வேலை முடிஞ்சு விட்டது. குளிக்கணும். தண்ணி வடிய வைக்க போறியா? இப்போ புளியலையானோ? என் பொண்ணு குளிக்க ரொம்ப பயப்படுவாள். இந்த வாட்டி தான் சூப்பராக பயம் இல்லாமல் குளிக்கிறாள். அவள் வந்து சென்னையில் இருக்கிறதுனால சென்னை பிள்ளையாகவே ஆயிட்டா. இப்போவே நடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்து துணியெல்லாம் துவைச்சி குளிக்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க குளிக்கிறதுக்கு. செம்மையாக இருக்கும். அதாவது இறங்குறதுக்கு போகும்போது கொஞ்சம் குளிராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தண்ணியிலேருந்து வர மனசே இருக்காது. முங்கி குளித்தா நம்ம ஹீட்டெல்லாம் கொஞ்சம் குறையும், நல்லாயிருக்கும். ஏன்னா மே மாதம் வரும்போது இந்த அளவுக்கு தண்ணி இருக்காது. மே மாதம் வரும்போது தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம். எங்கள் ஊர் பிடிச்சிருக்கா என்ன லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள். என்ன இல்லை புளிப்பு இல்லை கொஞ்சம் புளிப்பெல்லாம் போகிறேன். இப்படி கடையை ஃபுல்லாக கடையை வீடியோ எடு. என்ன மாடி கடையை ஃபுல்லாக எடு. என்னப்பா சும்மா அஸ்வின் ஆச்சு வேணுமாம்மா அவனுக்கு? சும்மா கேட்பான். இந்த பாப்பா வேணுமாம்மா? இது ஸ்பூன் வச்சுக்கணும் காணிங்க. சூடாக வச்சு கவரில் சூடாக இருக்கு. அக்கா இந்த தம்பிக்கு ஒரு எடுத்துக்கணும். கவர் பேப்பர் இது நல்லா இருக்கு. கூடு யாருக்கு வேணா? I do try.